Hi viewers, praise God. Welcome back to Tamil Cruise World's vlog. எல்லாரும் ஹாப்பியா சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம க்ரூஸ் ஷிப்ல ஜாயின் பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் அண்ட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ், என்னென்ன சர்டிஃபிகேட், ஸ்டடீஸ்லாம் என்னென்ன, எப்படிலாம் நம்ம அப்ளை பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்கு இந்த வீடியோல நான் வந்திருக்கிறேங்க. ஸோ இந்த வீடியோ டில் வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ பண்றதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, நானும் இப்போ க்ரூஸ் ஷிப்ல ஜாயின் பண்றதுக்கு இருக்கிறேன். ஸோ இன்னும் 1 வீக் கூட இல்லை நான் ஷிப்ல ஜாயின் பண்றதுக்கு. ஸோ இந்த டைம்ல இந்த ஒரு கான்டென்ட்ல உங்களுக்கு வீடியோ பண்ணி கொடுத்தா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த க்ரூஸ் ஷிப்ல ஜாயின் பண்றதை பத்தி ஒரு வீடியோ இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா முக்கியமா லைக் பண்ணுங்க. தமிழ் க்ரூஸோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டன் வரும், அதில் ஆல் கொடுங்க. அப்போ நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து So let's get into this video. So இந்த க்ரூஸ் ஷிப்ல நம்ம ஜாயின் பண்றதை பத்தி நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு 4-5 years பேக் நான் ஜாயின் பண்றது எப்படின்னு சொல்லி நான் வீடியோ வந்து பண்ணியிருந்தேன். பட் இப்போ திரும்பி அதே தலைப்புல இந்த வீடியோ பண்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை வருஷத்துல ஒரு 6-7 வருஷத்துல பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் ஆயிருக்கு. நம்ம ஜாயின் பண்றதுல நிறைய சிஸ்டம் சேஞ்ச் ஆயிருக்கு. இதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்கு தான் இந்த 2025ல ஷிப்ல ஜாயின் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு பேச வந்திருக்கிறேங்க. ஸோ க்ரூஸ் ஷிப் ஜாபை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கிறோம் இண்டஸ்ட்ரியில. கிச்சன், ஹவுஸ் கீப்பிங் அண்ட் சர்வீஸ், ரெஸ்டாரண்ட், HR டிபார்ட்மெண்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேக்ரவுண்ட் லைக் பியூட்டிஷியன்ஸ், ஃபிட்னஸ் இன்ஸ்ட்ரக்டர்ஸ், அப்புறம் ஸ்பால ஒர்க் பண்றவங்க, பிளம்பர், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல், ஏசி டெக்னீஷியன், அப்புறம் வந்து இந்த வுட் சோஃபா இதில் ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஷனல்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் நம்ம ஒர்க்கிங் ஃபீல்டில் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் பேசஞ்சர் க்ரூஸ் ஷிப்பில் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ க்ரூஸ் ஷிப் அப்படின்னாலே ஒரு மிதக்கும் ஹோட்டல் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? ஸோ ஒரு ஹோட்டல்ல என்னெல்லாம் இருக்குமோ அதை விட அதிகமாகவே இப்போ வர பிரம்மாண்டமான, நீங்க டிவியில பார்க்குற பிரம்மாண்டமான கப்பல்கள்லாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6000 பேசஞ்சர் டிராவல் பண்ற ஒரு கப்பல், ஒரு 3000 க்ரூ மெம்பர் ஒர்க் பண்ற கப்பல், இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர்ல எத்தனை பேர் ஜாப் ப்ரொஃபஷனல்ஸ் தேவைப்படும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமா இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி, ஸோ ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியில நிறைய ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம க்ரூஸ் ஷிப் ஜாப் ஆஃபர் நம்ம பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் கொண்டதுதான் க்ரூஸ் ஷிப் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த க்ரூஸ் ஷிப்ல ஜாயின் பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் அப்படின்றது நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் அப்படின்ற வரிசையில இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டடீஸ்ல இருந்து நான் ஆரம்பிச்சிடுறேன். ஸோ ஸ்டடீஸ்ல நம்ம நீங்க க்ரூஸ் ஷிப்ல ஜாயின் பண்றதுக்கு 2-3 டிகிரி முடிச்சு டாக்டரேட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. க்ரூஸ் ஷிப் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு அடித்தட்டு மக்கள், ஒரு லோ ஸ்டடீஸ் படிச்ச பையன் கூட ஷிப்ல ஜாயின் பண்ண முடியும். ஸோ அதுக்கு பேசிக் ஒரு ஸ்டடீஸ் தான் 10th. ஸோ 10th நம்ம பாஸ் ஆயிருக்கணும். ஸோ 10th மார்க் ஷீட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டாக்குமெண்ட் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, நம்ம காலேஜ்ல டிகிரி முடிச்சிருக்கீங்க, நீங்க ஒரு HR இருக்கீங்க, இல்ல நீங்க ஒரு அக்கௌண்டண்டா இருக்கீங்க, நீங்க ஒரு BCom முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் இருக்கும் பாத்தீங்களா. நான் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கேன்னா எனக்கு ஒரு சர்டிபிகேட் படிச்ச காலேஜ்ல கொடுத்தாங்க. அதே போல நீங்க படிச்ச உங்களுடைய ஸ்டடீஸ் சர்டிபிகேட், இல்ல மார்க் ஷீட், இல்ல கோர்ஸ் ஃபினிஷ் சர்டிபிகேட்ல இருக்கும் பாத்தீங்களா, அதை நீங்க கையில வச்சுக்கணும். அதுதான் நான் படிச்ச ஹோட்டல் மேனேஜ்மெண்டோட ஒரு மார்க் ஷீட்டு. இது ரொம்ப முக்கியம். உங்க ப்ரொஃபஷனல் என்ன அப்படின்றது நீங்க தெரிஞ்சு உங்க கையில வச்சுக்கோங்க, சரிங்களா? அப்புறம் வந்து நம்ம படிச்சு முடிச்சுட்டு ஒரு செக்டர்ல ஒர்க் பண்ணுவோம். ஸோ அப்படி ஒர்க் பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் நம்ம கையில வச்சுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும். முக்கியமா பாஸ்போர்ட் இல்லாம நம்ம கப்பல்ல ஏற முடியாது. ஸோ பாஸ்போர்ட் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணி ஆகணும், கரெக்டா? ஸோ அதுதான் இது போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் நம்ம எடுக்கணும். எடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு பாஸ்போர்ட் வந்துடும். ஸோ நம்ம மேல எதுவும் கேஸ் இல்லை, நம்ம பக்காவான ஆள் அப்படின்னா நமக்கு பாஸ்போர்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால
பாஸ்போர்ட் நம்ம கையில இருக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பேசஞ்சர் க்ரூஸ் ஷிப்ல நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னா விசா அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. ஸோ யூஎஸ்ல நம்ம ஜாயின் பண்றோம், இல்லை யூஎஸ்ல தான் நம்ம டிராவல் பண்றோம் அப்படின்னா யூஎஸ் விசாவான C1D விசா அப்படின்றத நம்ம எடுக்கணும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி நம்ம ஷிப்ல ஒர்க் பண்றதுக்கான ஒரு விசா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் யூரோப்ல தாங்க ஜாயின் பண்றேன், யூரோப்ல தான் நான் டிராவல் பண்ண போறேன் அப்படின்ற பர்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷெங்கன் விசா அப்படின்னு சொல்லி இருக்கும், அது யூரோப்பியன் விசா. அந்த விசா இங்க இருக்கு. ஸோ இந்த விசா பாத்தீங்கன்னா நம்ம எடுத்திருக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ விசா இன்டர்வியூல நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எல்லாத்தையுமே நான் இதுக்கு முன்னாடி வீடியோ நான் பண்ணியிருக்கேன். நீங்க பார்க்கல அப்படின்னா நம்ம சேனல்ல லிங்க்ஸ் இருக்கு அண்ட் பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. என்னென்ன இன்டர்வியூஸ் அப்படின்றதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா yellow fever வேக்சினேஷன், மஞ்சள் காமாலை வேக்சினேஷன் அப்படின்றத நம்ம எடுக்கணும். ஸோ அதனுடைய ஒரு வேக்சின் நம்ம போட்டுட்டோம் அப்படின்ற ஒரு சர்டிபிகேட் இந்த yellow fever வேக்சினேஷன் கார்டு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா CDC, அதாவது கண்டினியூஸ் டிஸ்சார்ஜ் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஜி ஷிப்பிங்ல இருந்து உங்களுக்கு ஒரு பாஸ்புக் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து அடுத்த ஒரு டாக்குமெண்ட். மெடிக்கல் எடுக்கணும். ஸோ ஃபுல் மெடிக்கல் நம்ம வந்து பண்ணி ஆகணுங்க. இதுதான் ஃபுல் மெடிக்கல். நிறைய இன்ஜெக்ஷன் அண்ட் எக்ஸ்ரேஸ், இசிஜி அது இதுன்னு சொல்லி நிறைய எடுத்திருக்கிறேன் நான். ஸோ இதெல்லாம் நம்ம எடுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா STCW, ஸ்டாண்டர்ட் ட்ரைனிங் சர்டிஃபிகேட் ஆஃப் வாட்ச் கீப்பிங் அப்படின்ற ஒரு சேஃப்டி கோர்ஸ் நம்ம பண்ணி ஆகணும். எல்லா ப்ரொஃபஷனல் யாரெல்லாம் நீங்க பேசஞ்சர் க்ரூஸ் ஷிப்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இப்போ நான் சொன்ன எல்லாமே இருக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த சேஃப்டி கோர்ஸும் நீங்க பண்ணி ஆகணும். ஸோ இது வந்து STCW, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 கோர்சஸ் நம்ம பண்ணி ஆகணும். அது பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய காலேஜஸ் நம்ம சென்னையில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் சர்டிஃபிகேட் ஆஃப் STCW. இது வந்து பார்த்தீங்கன்னா 5 years ஒன்ஸ் நம்ம ரினியூவல் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட், அது ரொம்ப முக்கியம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருக்கணும். அந்த சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம் கப்பலில் நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்டர், கோவிட் வேக்சினேட் நம்ம பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம பூஸ்டரும் எடுத்துப்போம், கரெக்டா? ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிற கோவிட் பூஸ்டர் இங்க இருக்கு என்கிட்ட. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா SID கார்டு, அதாவது சீஃபரர் ஐடென்டிட்டி டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கார்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேசஞ்சர் க்ரூஸ் ஷிப்ல ஜாயின் பண்ணணும்னா எடுக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்ஸ். இப்போ நான் சொன்ன இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இது வந்து பேசிக்கா நம்ம கப்பல்ல ஜாயின் பண்ணணும்னா இதெல்லாம் நம்ம காட்டி ஆகணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதை தவிர்த்து நீங்க இன்டர்வியூல இப்போ நீங்க ஒரு பிளம்பரா இருக்கீங்க, இல்ல நீங்க இப்போ ஒரு HR கோஆர்டினேட்டரா இருக்கீங்க, இல்ல நீங்க வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் டீம்ல இருக்கீங்க, நீங்க ஒரு சவுண்ட் டெக்னீஷியன், இல்ல நீங்க வந்து ஒரு டிவி டெக்னீஷியனா இருக்கீங்க, ஸ்டேஜ் பேக்ரவுண்ட்ல ஒர்க் பண்றவங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கோர்சஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதனுடைய சர்டிபிகேட் நீங்க கொடுக்கணும். அவங்க கேட்டாங்க அப்படின்னா HACCP அப்படின்ற ஒரு சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா ஃபுட் ரிலேட்டடான ப்ரொஃபஷனல்ஸ் கண்டிப்பா வச்சிருக்கணும். அசார்ட் அனலைஸ் கிரிட்டிக்கல் கண்ட்ரோல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோர்சஸ் நம்ம முடிச்சு அதனுடைய சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா வச்சிருக்கணும். ஸோ இது வந்து கிச்சன்ல ஒர்க் பண்றவங்க, சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்க இது கண்டிப்பா வச்சுக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ க்ரூஸ் ஷிப் ஜாப் பொறுத்த வரைக்கும் நிறைய கம்பெனிகள் இருக்குங்க. ராயல் கரீபியன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரம்மாண்டமான கம்பெனி இருக்கு, நிறைய கப்பல்கள் வச்சிருக்கிறாங்க. அப்புறம் வந்து கார்னிவல் க்ரூஸ் லைன், கார்னிவல் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கு. கார்னிவல் கார்பரேஷன்ல கிட்டத்தட்ட ஒரு 8 கம்பெனிகள் வருது. கோஸ்டா க்ரூஸ் லைன், எய்டா க்ரூஸ் லைன், சீபோன் க்ரூஸ் லைன், பிரின்சஸ் க்ரூஸ் லைன். ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிகள் வந்து பாத்தீங்கன்னா கார்னிவல் கார்பரேஷன் அண்டர்ல வருதுங்க. அப்புறம் MSC இருக்கு
அண்ட் PNO க்ரூஸ் லைன், இந்த மாதிரி நிறைய கம்பெனிகள் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட்ல இருக்கு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேசின இந்த ப்ரொஃபஷனல்ஸ்க்கு எல்லாமே டிஃப்ரெண்ட் சேலரி கொடுக்குறாங்க. ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் கம்பெனி டு கம்பெனி சேஞ்ச் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எந்த கம்பெனி ஹையஸ்ட் சேலரி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவும் பண்ணியிருக்கேன். அதை நீங்க தெரிஞ்சு அந்த கம்பெனில நீங்க ஜாயின் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு கிச்சன்ல ஒர்க் பண்றவங்களா இருக்கீங்க, இல்ல நீங்க ஒரு சர்வீஸ்ல ஹவுஸ் கீப்பிங்ல, இல்ல நீங்க வந்து ஒரு ஃப்ரண்ட் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா பேசிக் சேலரி அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்றேன். ஸோ இந்த பேசிக் சேலரி நீங்க ஒரு பிகினிங் பொசிஷன்ல வந்து ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய சேலரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு $650 வந்து $1,200 இருக்கும். ஸோ இந்த 650 to 1,200ன்றது கம்பெனி டு கம்பெனி சேஞ்ச் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அதான் நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஒரு சில கம்பெனில $650 கொடுப்பாங்க அதே பொசிஷனுக்கு வேற ஒரு கம்பெனில $1,200 கொடுப்பாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ $1,200 நம்ம ஊர் கணக்குப்படி ஒரு 1 லட்சம் சேலரி வரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ என்னென்ன கம்பெனி வந்து நம்ம இந்தியாவில் ஹைரிங் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் நிறைய மேனிங் கம்பெனிஸ் இருக்குங்க. ஸோ நான் சொன்ன ராயல் கரீபியன், கார்னிவல், இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய கம்பெனிகள் நம்ம இந்தியாலேயும் மேனிங் கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் ஒரு பிரைவேட் மேனிங் கம்பெனிஸும் நம்ம இந்தியாவில் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் க்ரூஸ் ஷிப் ஜாப்க்கு ஹைரிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன கம்பெனிஸ் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நான் ஏற்கனவே அதை பத்தி வீடியோஸ் பண்ணியிருக்கேன், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ப்ரோ எனக்கு 35 வயசு ஆயிடுச்சு, எனக்கு 45 வயசு ஆயிடுச்சு, நான் ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இதை நான் உங்ககிட்ட எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னா, இப்போ நீங்க வந்து ஒரு ஹையர் பொசிஷன்ல கப்பல்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஏஜ் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. இப்போ நீங்க வந்து ஒரு பேசிக் பொசிஷன்ல வந்து ஜாயின் பண்றீங்க, ஆனா உங்களுக்கு வந்து வயசு 35 அப்படின்னா அது கண்டிப்பா யோசிப்பாங்க ஜாப் கொடுக்கறதுக்கு. ஏன்னா நம்ம ஒரு 25 இல்ல 26ல நம்ம ஜாயின் பண்றோம் அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ற ஸ்பீட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இதுவே ஒரு 35 அபோவ் நம்ம வந்து ஒரு பேசிக் பொசிஷன் வந்து ஜாயின் பண்றோம்னா அந்த பேசிக் பொசிஷன்ல ஜாப் லோடுன்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். உங்களுக்கு நம்ம ஸ்பீடா ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்றத நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய செல்ஃப் கிட்ட. ஸோ இதுதான் மேனிங் கம்பெனிஸும் இல்லை இன்டர்வியூ எடுக்க போற கிளைண்டும் எதிர்பார்ப்பாங்க. ஸோ நீங்க ஒரு பேசிக் பொசிஷன்ல ஜாயின் பண்றீங்கன்னா உங்களோட ஏஜ்ன்றது ரொம்ப முக்கியங்க. ஒரு 26 இல்லை ஒரு 28 இருக்கிறீங்க, 25 to 28 இருக்கிறீங்கன்னா ஒரு பேசிக் பொசிஷன்ல நம்ம அப்ளை பண்ண முடியும். அதை தவிர்த்து நம்ம ஏஜ் அதிகமாயிடுச்சுன்னா எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இல்லை நீங்க ஒரு சூப்பர்வைசர் பொசிஷன்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஏஜை பத்தி ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா நீங்க ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன், நீங்க அங்க போயிட்டு சூப்பர்வைசர் பண்ண முடியும், சூப்பர்வைஸ் தான் பண்ண போறீங்க. ஸோ சூப்பர்வைஸ் பண்றதுக்கு நம்ம ஒன்றும் வெயிட்டை தூக்கணும் இல்லை ஆடி ஓடி வேலை செய்யணும்னு கிடையாது. ஸோ சூப்பர்வைசிங் பண்றதுனால நமக்கு வந்து ஏஜ்ன்றது ஒரு பெரிய தடை கிடையாதுங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஏஜ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த எக்ஸ்பிளைன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா க்ரூஸ் ஷிப்ல ஜாயின் பண்றதுக்கு இங்கிலீஷ் இந்த ஒரு லாங்குவேஜ் ரொம்ப முக்கியங்க. ஸோ இங்கிலீஷ்ன்றது காமன் லாங்குவேஜ். நீங்க எந்த கம்பெனிக்கு போனாலுமே நம்ம வந்து ஆங்கிலத்துல தான் பேசணும். ஸோ அதனால இங்கிலீஷ் நம்ம வந்து பேசுறது ரொம்ப முக்கியம். நீங்க இன்டர்வியூக்கு போறீங்கன்னா அவங்க இங்கிலீஷ்ல தான் உங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க. இங்கிலீஷ்ல நம்ம வந்து ரொம்ப தெளிவா இந்த ஃப்ளூயண்டா பேசணும் அப்படின்னு கிடையாதுங்க. அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம வந்து ப்ராப்பரா ரீப்ளே கொடுத்தாலே போதும், நம்ம செலக்ட் ஆக முடியும். ஸோ நிறைய கம்பெனிஸ் வந்து நம்மளை பயன்படுத்துவாங்க, இங்கிலீஷ் நீ நல்லா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாதுங்க. அவங்க கேட்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அண்ட் நார்மல் உரையாடலுக்கு நீங்க இங்கிலீஷை பயன்படுத்தி பேசுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் கேட்பீங்க, நான் எத்தனை மாசம் பிரதர் ஒர்க் பண்ணணும் கப்பல்ல? நான் ஒரு 3 மாசம் தான் ஒர்க் பண்ண முடியும், ஏன்னா ஃபேமிலிலாம் இருக்குது, ஃபேமிலியை விட்டு வந்து 8 மாசம் 10 மாசம் நான் கப்பல்ல இருக்க முடியாது, நான் வந்து 5 மாசம் 6 மாசம் தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்குறீங்கன்னா, கப்பலை பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக் பொசிஷன்ல நீங்க ஜாயின் பண்றீங்கன்னா 8 மாசம் நம்ம ஒர்க் பண்ணி ஆகணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சில கம்பெனில 6 மாசம் கூட ஒர்க் பண்ணலாம், அந்த மாதிரி கம்பெனிஸ் கூட இருக்குது. ஸோ
எல்லாருக்குமே பொருந்தக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா 8 மாசம் மைண்ட்ல நீங்க வச்சுக்கோங்க. ஒரு பேசிக் பொசிஷன்ல நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, இல்ல நீங்க ஒரு சூப்பர்வைசர் பொசிஷன்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 4 month to 6 month கான்ட்ராக்ட் பேஸ்ல நீங்க ஜாயின் பண்ண முடியும் ஆஸ் அ சூப்பர்வைசரா. முக்கியமான ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ண மறந்துட்டேங்க. ஸோ பாஸ்போர்ட் காட்டின டைம்ல உங்ககிட்ட விசாவையும் காட்டிருக்கணும். ஸோ பேசஞ்சர் க்ரூஸ் ஷிப்ல எப்படி ஜாயின் பண்ணணும்னு டாக்குமெண்ட் வேணும், ஏஜென்சிஸ்லாம் என்னென்ன அண்ட் எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் முக்கியமானது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கப்பல்ல ஜாயின் பண்றோம்னா 6 month இல்லைன்னா 9 month ஒர்க் பண்ணுவோம். அப்படி ஒர்க் பண்ணும்போது பர்சனலா நிறைய திங்ஸ் தேவைப்படும் பார்த்தீங்களா. பேஸ்ட்ல இருந்து ஷாம்பு வரைக்கும் நமக்கு நிறைய திங்ஸ் தேவைப்படும். ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நான் ஏற்கனவே வீடியோஸ் பண்ணியிருக்கேன். நீங்க பார்க்கல அப்படின்னா நம்ம சேனல்ல சர்ச் பண்ணி பாருங்க. என்னென்ன கப்பலுக்கு நம்ம எடுத்துட்டு போகணும், எது எடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்றதையும் நான் வீடியோஸ் பண்ணியிருக்கேன். நீங்க பார்க்கலன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல கப்பல்களை பத்தி நீங்க இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ் க்ரூஸோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டன் ஆல் கொடுங்க. அப்போ நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். முக்கியமா உங்களுடைய நண்பர்கள் யாராவது பேசஞ்சர் க்ரூஸ் ஷிப்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இல்ல அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அவங்க இந்த மாதிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு இருக்காங்க, ஹோட்டல் ப்ரொஃபஷனல்ஸ்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். ஸோ இதே போல வேற ஒரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். அன்டில் ராஜு, see you.